ஸோ பும்ராவும் உள்ள வந்தது ஒரு பயங்கரமா பேஸ் பவுலிங் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ல ஜாயின் பண்ணது முகமது சிராஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த பர்டிகுலர் ஒரு சீசன் டெஸ்ட் மேட்ச் சீசன்ல தான் நீ ஒரு பிளேயரே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீ நல்லா கரெக்டா அந்த பாயிண்ட் சொல்லிட்ட. இவங்க வந்து பேட்ஸ்மேன்ல பண்ண டிரான்சிஷன் பவுலர்ஸ்க்கு பண்ண மாட்டாங்க. நீ இதுக்கு முன்னாடி நோட் பண்ணனா, இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்ட் கப் சைக்கிள்ல வந்து புஜாரா ரஹானே எங்களுக்கு வேண்டாம், தே ஆர் கோயிங் ஃபார் நியூ ஃபேசஸ் சொல்லிட்டு தே பிரிங் எஸ்எஸ்வி டேஸ்வால். ஸோ அதுக்கு அந்த டிரான்சிஷன் கரெக்டா ஒர்க் பண்ணாங்க. சுமன் கிலே நம்பர் 3ல ஆட வச்சாங்க. ஸோ அது ஒர்க். ஸோ அடுத்த சைக்கிள்ல தே ஆர் ஒரு யங் பிளேயர்ஸ்ல தே ஆர் சர்டன் லீடர்ஷிப் ரோல் மாதிரி. ஸோ இப்போ இந்த சைக்கிள்ல பார்த்தா தே டிராப்டு இல்ல, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர்டு. அது ஆல்மோஸ்ட் டிராப்டு தான். அவங்க 2 பேரும் ரிட்டையர்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சாய் சுதர்சனும் கருண் நாயரே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்வேன், கருண் நாயருக்கு பதிலாக நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியை க்ரூம் பண்ணுங்க. பிகாஸ் பி வெப்ஸ்டர்லாம் அவங்க இப்போ வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் பார்த்த ஹைலைட்ஸ்ல பி வெப்ஸ்டர் உனக்கு பெருசா எதுவும் பண்றது கிடையாது. ஒரு 30-40 ரன்ஸ் டிராவிஸோட சர்டன் பார்ட்னர்ஷிப் போட்டாரு. எப்ப தேவைப்படுதோ ஒரு 2 விக்கெட் முடிஞ்சா பவுலிங்ல கொஞ்சம் வந்து ஹெல்ப் இருந்தா எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நம்பர் 6ல நம்பர் 7ல உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும். நிதிஷ்குமார் ரெட்டியை க்ரூம் பண்ணலாம். ஏன்னா திருப்பி நீங்க ஹர்திக் பாண்டியாக்கு போக முடியாது. அதனால டெஸ்ட் மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் கொடுங்க அவருக்கு. கண்டிப்பா ஹில் ப்ரிவ்யூ.